3 வேளை பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர்ற நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? இப்ப யாரு விவசாயிகளுக்கு தலைமை தாங்கி போராட்டம் பண்ண போறாங்க? விஜயே தலைமை தாங்கி போராட்டம் பண்ணுவாரா? அவருக்கே அந்த கேள்வி பொருந்தும். மோடி போட்ட கணக்கு ரெட்டல க்ளோஸ். தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறார். தனி மனித ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு திரிஷா கிட்ட தான் கேள்வி கேட்கணும். கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. தமிழக அரசியல் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி கட்சியிலிருந்து ஒவ்வொரு மந்திரிகளா, முன்னாள் மந்திரிகள்லாம் தாவேக்கால டிஎம்கே சேர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில டிஎம்கேல முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் டிஎம்கே தளபதி முன்னாடி சேர்ந்துச்சார். எடப்பாடியினுடைய சம்பந்தி தங்கமணியும் வேலுமணியும் டிஎம்கேல சேர்றாங்க. சேர்றதா முடிவை எடுத்துட்டாங்க. நம்ம கட்சியில சேரலாம், ஆளுங்கட்சிக்கு போய் அந்த கட்சியோட இணைஞ்சு இது ராஜினாமா பண்ணிட்டு சேர்றாங்களா, அப்படியே போய் சேர்றாங்களான்றது 2ஆம் கட்ட பிரச்சனை. இப்போ மேகதாது பிரச்சனை, விவசாயிங்க பிரச்சனை. காவிரியில தண்ணிய மேகதாது அணை கட்டினா டெல்டா மாவட்டம் முழுக்க க்ளோஸ். 2வது பிரசிடண்ட் முதல்வர் அறிவிச்ச விவசாயிங்க கடன் தள்ளுபடி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இவரு கத்தி திரைப்படத்துல விவசாயிகளை பத்தி பாதிக்கிறத பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா பிரஸ் மீட் கொடுக்குறாரு. டபுள் ரோல்ல விஜய் நடிச்சு ஒரு விஜய் பிரம்மாண்டமான பிரஸ் மீட் கொடுக்கிறார். அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. இப்ப அவருக்கு அந்த கேள்வி திரும்புது. விவசாயிகளுக்கு போராட்டம் பண்றாங்க. இப்ப யாரு விவசாயிகளுக்கு தலைமை தாங்கி போராட்டம் பண்ண போறாங்க? விஜயே தலைமை தாங்கி போராட்டம் பண்ணுவாரா? அவருக்கே அந்த கேள்வி பொருந்தும். 2வது இவர் இந்த சிங்கப்பெண்கள் காவல் இது ஒன்று 2 நாட்களுக்கு முன்பு துவக்கி வச்சார். இவரு தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறார். தனி மனித ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு திரிஷா கிட்ட தான் கேள்வி கேட்கணும். கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. அவர்கிட்ட கேட்டு சொல்லு, தனி மனித ஒழுக்கம் என்னான்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அவர்கிட்ட சொல்லி தனி மனித ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லுங்க, கேட்டு சொல்லுமா. ஏன்னா இவருடைய ரசிகர்கள் எல்லாம் இவரையே பின்பற்றுறாங்க. முதல்வர் என்ன பண்றாரு, எங்க தலைவர் என்ன பண்றாரோ அதையே தொண்டர்களும் பண்றாங்க. ஒவ்வொரு வீட்டுல தாய்க்குலக ஐயோ பாடாத பாடு பண்றாங்க. தனி மனித ஒழுக்கத்தை பத்தி அவர் பேசுறார். மிக்க மகிழ்ச்சி. அவர் பேசுறது ரொம்ப அதனாலதான் அவர் பத்திரிகையாளருக்கு பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறார். ஏதாவது ஒரு பேட்டி பத்திரிகையாளர்கள் நேரடியா கொடுத்தா அவர்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாம் பதில் சொல்ல முடியாததுக்கும் காரியம் ஸ்கிரிப்ட் எழுதி செய்தியா அறிவிப்பு கொடுத்துட்றாரு.
மற்ற மந்திரிகளை பேட்டி கொடுக்க வச்சு. இது ஒரு பக்கம். விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஏடிஎம்கே கூடாரம் காலி. தமிழ்நாடு முழுக்க ஏடிஎம்கே கூடாரம், எடப்பாடி பழனிசாமியுடைய கூடாரம், தொண்டர்லேருந்து முன்னாள் தலைவர்கள்லேருந்து மாவட்ட செயலாளர்கள்லேருந்து தாவேக்காவுக்கு போகிறாங்க, டிஎம்கே போகிறாங்க. இவர் பெஞ்சமின் 5000 பேரை சேர்க்கிறார் ஸ்ரீ வாரி கல்யாண மண்டபத்தில். அம்மா ஜெயலலிதாவுக்கு இன்னும் ஸ்ரீ வாரி கல்யாண மண்டபத்தில் பண்ணோம், அதை விட 2 மடங்கு பண்ணுறேன், சீக்கிரத்தில் டேட் காட்டுறாரு. அவர் பெஞ்சமின் ஏடிஎம்கே. அதே ஏடிஎம்கேலேருந்து வந்த மதுரவாயில் ஜீவானந்தம் சினிமா கட்சியில் இருந்துட்டு அவரு ஈசி சேகர் எல்லாம் ஏடிஎம்கே விட்டு தாவேக்கல்ல போய் செங்கோட்டை மூலமா சேர்ந்துட்டாங்க. இவங்க 5000 பேர் நாங்கள் மதுரவாய் தொகுதியில் ஏடிஎம்கே ஆளுங்களை சேர்க்கிறோம், மற்ற கட்சி ஆளுங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் தலைமைக்கு டேட் கேட்டு சுற்றுறாரு. ஒரு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினுக்கு தளபதி டேட்டே தரேன்னு சொல்லிட்டார். அவங்க அக்கப்படி ஆக மொத்தம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு மோடி போட்ட கணக்கு ரெட்டலை க்ளோஸ், ஏடிஎம்கே க்ளோஸ், அழிவு பாதையில் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுப்புற பிஜேபியினுடைய பினாமி சிஎம்னு தெரிஞ்சு போச்சு. அதில் தான் போய் பார்த்தாரு நிதி அமைச்சரை, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை. உடனே விடுவிச்சிட்டாங்க 1000 கோடி பேரிடர் மேலாண்மை நிதிக்கு. அவங்க கணக்கு சரியா காட்ட மாட்டாங்க, இவர் கரெக்டா கணக்கு காட்டுவாரு அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. என்ன ஏஜி ஆகிட்டியா பேரிடர் மேலாண்மை நிதியெல்லாம், அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். இப்போ விஜய் ஆட்சி பிஜேபியினுடைய திரைமறைவு ஆட்சின்னு வெட்ட வச்சமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி எல்லா ஃபண்டும் வரும், இந்த அசம்பிளிக்குள்ள எல்லா ஃபண்டும் வரும். அசம்பிளியில் கச்சேரி ஆரம்பம், எதிர்கட்சிகளுடைய ஆரம்பம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.